என் மருமக அம்புட்டு நல்லவ தெரியுமா? எனக்கு கையில ரொம்ப பிடிக்கும். என் பையன் கூட விரும்பல, அவன் வேற யாரையோ விரும்பினான். கையில தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன், அவன் கேட்கவே இல்லை. அப்புறம் என்னாச்சுக்கா? அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணானா, அந்த பொண்ணு சரியில்லை, அதுக்கப்புறம் தான் கையில கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதெல்லாம் பெரிய கதை செம்பா. அப்ப கையில ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஆமாண்டா ராஜா, எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப நான் உன் மருமகளை சீக்கிரம் வர சொல்லுக்கா, நான் பாக்குறேன். அப்படி என்ன அவள்கிட்ட மயங்கிட்டு இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கும் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோ. டேய் அர்ஜுன், கையில கூட்டிட்டு வாடா. இருமா, கூட்டிட்டு வரேன். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓ சரிக்கா. எங்க அவன் பொண்டாட்டி? வந்துட்டு இருக்கா சித்தி. என்ன கையில், உனக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல? இப்ப பரவாயில்லைங்க எனக்கு. சரி சரி சித்தி, இவ தான் என்னோட வைஃப். வணக்கம். இவ உங்க மருமகளா? என்ன நடக்குது இங்க? எப்படி இவ இங்க வந்தா? டேய் ராஜா, என்ன நடக்குதுங்க? அதாம்மா எனக்கும் ஒன்னும் புரியல. என்னடி செம்பா, என் மருமகளை பார்த்து வாயை பொழந்துட்டு நிக்கிற, எவ்வளவு அழகா இருக்கா பாத்தீல? ஆமா ஆமா அக்கா, உங்க மருமக ரொம்ப அழகா இருக்கா. நான் பிறந்ததுல இருந்து அவளை தூக்கி வளர்த்துருக்கேன். அப்படியாக்கா? அட ஆமாண்டி, கல்யாணம் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நீ என்ன கொஞ்ச நாள் வந்துட்டு போன, அதுக்கப்புறமா தானே அவ பிறந்தா. அவளை நான் என் கையால தான் தூக்கி வளர்த்தேன். இதுக்கு சாத்தியமே இல்லையே. என்ன ராஜா சொன்ன? இல்ல ஒன்னும் இல்ல பிரிமா. சரி சரி, என் மருமகளை பார்த்தோன்னே இப்படி வாயடிச்சு போயிட்டீங்களே. அவ சமையலை மட்டும் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்க, அவ்வளோதான். இவ சமையலுக்கு நாங்க எல்லாரும் அடிமை. ஆமா சித்தி, சூப்பரா சமைப்பாவ. சரிப்பா, ஒரு நாள் நாங்க சாப்பிட்டு பார்க்குறோம். என்னடா ராஜா, நீ எப்ப மேரேஜ் பண்ணிக்க போற? ஆக்கலானே. என்னன்னு தெரியல, கையில பார்த்தோன்னே வாயடிச்சு போயிட்டீங்க. அக்கா, எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது, நான் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கட்டுமா? சரி டி, போய் ரெஸ்ட் எடு. இப்போதைக்கு தேனு தங்கி இருக்கிற ரூமுக்கு தான் கொடுத்துருக்கேன். தேனுக்கு நான் வேற ரூம் கொடுத்துக்கிறேன், நீ அந்த ரூம்ல போய் தங்கிக்கோ. சரிக்கா. எப்படா ராஜா? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. சரி நீயே சொல்லிட்டு வா, ரூம்ல பேசுவோம். சரிம்மா. பெரியமா, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிப்பா. என்னம்மா கையில பார்த்தோன்னே பேரஞ்ச மாதிரி இருந்தாங்க? அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை கையில பார்த்தோன்னே ஆச்சரியத்துல மூழ்கிட்டாங்களோ, இந்த பொண்ணா இந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு? தெரியல, இருக்கலாம். நம்ம கையில யாருக்கா பிடிக்காம இருக்கும்? அதுவும் சரிதான். கயல், இப்போ உடம்பு பரவாயில்லையா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு குழம்பெல்லாம். பிரியாணி நான் சொன்ன மாதிரி செஞ்சிருக்கீங்க போல. ஆமாம்மா, மாமா கூட நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னாரு. நான் எல்லா கிரெடிட்ஸும் கையிலுக்கு தான், கையில் தான் சொல்லி கொடுத்தான்னு சொன்னேன். ஏங்கத்த, நீங்க செஞ்சதுதான் அது சூப்பரா இருந்துச்சு உண்மையாலுமே. என்னது பிரியாணியா? எனக்கு நீங்க இன்னும் சாப்பிடலையா? வாங்க நான் எடுத்து வைக்கிறேன். அட பாவிகளா, நீங்க மட்டும் சாப்பிட்டீங்களா? வாடா வாடான்னு கூப்பிட்டதுக்கு நீ தானே வேணாண்ணே, போய் சாப்பிடு போ. சரி சரி, நான் சாப்பிட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வரேன் கையல். எதனால கையில பார்க்கவும் செம்பா மூஞ்சி மாறிச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இந்த பொண்ணு இங்க வந்தா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மா சொல்லு ராஜா. மா, கீதா எப்படிமா இங்க வந்தா? அவ தான் செத்து போயிட்டாளே. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. உயிரோட வந்ததும் எனக்கு அப்படியே படபடன்னு வந்துருச்சுடா. ஒருவேளை இவ தான் என்னோட கீதாவா இருப்பாளோ? சேச்சே, இருக்காதுடா. அப்படி இருந்தா அக்கா எப்படி தூக்கி வளர்த்தேன்னு சொல்லிருப்பாங்க. அதாம்மா எனக்கு ஒன்னும் புரியல. எப்படிமா அதே மாதிரி அச்சஸ் எல்லாம் இருப்பாங்க? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் 2 பேரை இப்பதான் பாத்திருக்கேன். ஆமாமா, எனக்கு ஒரு நிமிஷம் உயிர் போய் உயிர் வந்துருச்சுமா. என்னோட கீதாவே வந்த மாதிரி இருந்துச்சுமா எனக்கு. அவசரப்படாத ராஜா, அவ உன் அண்ணனோட வயசு. மா, இவளை பார்க்கும்போது எனக்கு கீதா ஞாபகம் வந்துகிட்டே இருக்குமேமா. என்னமா பண்றது? உன் மனசை மாத்தலாம் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கே. இப்ப என்னமா பண்றது? அதான்டா எனக்கு ஒண்ணு புரியல. இந்த விஷயத்தை பெரியமாட்ட சொல்லலாமா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம், அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்க. கீதா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆனா அவளோட ட்ரெஸ்ஸும் காரும் மட்டும் தான் கிடைச்சது. அவளோட உடல் கிடைக்கவே இல்லையம்மா. ஒருவேளை கீதா உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லடா. ஏம்மா இப்படி சொல்ற? இல்லடா, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனது ஒரு மலை பிரதேசத்துல. அவ கார்ல இருந்து உருண்டு விழுந்திருக்கா. அப்படி இருக்க அவளோட உடல் கிடைக்கவே இல்லையே. என்னம்மா, எனக்கு இந்த கையில பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஜீவா ஞாபகமாவே இருக்குமா. நம்ம உடனே கிளம்பி வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம். இந்த வீட்டுக்கு அடிக்கடி வராம இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, கையிலுக்கும் நல்லது. இல்ல வேணாமா, கையில கொஞ்ச நாளைக்கு நான் பாத்துக்கிறேம்மா. அது தப்பாயிடும்டா. இல்லம்மா, ஜீவாவா இல்ல, கையலாவே நான் பாக்குறேன். என்னோட ஜீவா மாதிரியே அவங்க இருக்காங்க. என்னோட ஜீவா குணத்திலேயே அவங்க இருக்காங்களா என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேம்மா. இங்க பாரு ராஜா, இந்த மாதிரி நீ பண்றது ரொம்ப மகா பெரிய தப்பு. நீ இன்னொருத்தரோட வைஃப் கிட்ட உன்னோட வைஃபை தேட பாக்குற. மா, அது தப்புடா. நான் கூடிய சீக்கிரம் இங்க இருந்து வேற வீடு வாங்கி அங்க ஷிஃப்ட் ஆக போறேன். நீ அடிக்கடி இங்க வந்து கையில பாக்குறதெல்லாம் நிறுத்திடு. என்னம்மா நீ இப்படி பண்றியேம்மா? அது
அதுதான் உனக்கும் நல்லது, எங்க அக்கா குடும்பத்துக்கும் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நான் எங்க அக்காட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசி பார்க்கறேன். மாமா 5 டாப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டுமா? என்ன தேனு இப்பதான் புடவையே எடுத்த, அடுத்து டாப்ஸுக்கு மாறிட்டியா? மாமா மாமா ப்ளீஸ் மாமா, டாப்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு மாமா. சரி சரி எடுத்துக்கோ. மாமா தான் தேங்க்ஸ் மாமா. இவ்வளோ தூரம் எடுத்தியே, எனக்கு எடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா? உங்களுக்கு இல்லாமையா? உங்களுக்கு ஷர்ட்ல இருந்து அண்டர் வயர் வரைக்கும் எல்லாமே நான் எடுத்துட்டேன். அடிப்பாவி, எல்லாத்தையும் எடுத்துட்டியா? அப்புறம் என்ன நினைச்சீங்க தேனை? உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸே. சரி இருக்கட்டும், எங்க அப்பா அம்மாவுக்கு எடுத்தியா? அச்சோ, அப்ப அத்தைக்கு மாமாவுக்கு எடுக்கவே இல்லையே. அடி பாவி, எங்க அப்பா அம்மாவே மறந்துட்டியாடி? இங்க வந்தா என்னைய மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்குமா? அப்படி இல்லை மாமா. எங்க அம்மாவுக்கும் 2 saree எடுத்துருக்கலாம்ல. சரி பரவாயில்ல மாமா, நான் தான் saree வச்சிருக்கேன்ல, அதில் 2 கொடுத்துட்றேன். ஒன்றும் வேணாம், அவங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. சரி கோச்சிக்காதீங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தைக்கும் மாமாவுக்கும் எடுத்துடுறேன் சரியா? எனக்கு டாப்ஸ் வேண்டாம். இப்படிலாம் சொன்னா மட்டும் நீ வேணான்னு சொல்லிட்டு போயிருவியா? 2 டாப்ஸ் மட்டும் எடுத்துக்கோ, அதிகமாக எடுக்காத, என்கிட்ட பட்ஜெட் கிடையாது. சரிங்க மாமா. எனக்கு கண்டிப்பா தெரியும் இது சின்ன பொண்ணு வேலையா தான் இருக்கும். வரட்டும், அவளை வச்சுக்கிறேன். எதுக்கு இந்த மாதிரி தப்பா தேவிக்கு சொல்லி கொடுக்கணும்? இன்னைக்கு வரட்டும், அவளை உண்டில நாக்கிறேன். உன்னை என்னை கொள்வது யாராக்கியா இன்னாராக்கியா. பாட்டு சவுண்டு கேக்குது, அவதான் வரட்டும். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அச்சச்சோ, இந்த வசந்தி அக்கா இங்க நிக்குது, அது இவ்வளோ கோவமா நிக்குது. யார் மேல இவ்வளோ கோவத்தோட நிக்குது? வசந்தி அக்கா. ஏய் சின்ன பொண்ணு, புடவை சூப்பரா இருக்கே. என்ன என்னமோ கோவமா இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப புடவையை பார்க்கவும் அப்படியே ஆணும் பேச்சையே மாத்திருச்சு. இதுவாக்கா, இது எங்க நாத்தனார் கல்யாணத்துக்கு எடுத்ததுக்கா. ஏய் சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணு, அதோட நெக்லஸ் செம்மையா இருக்கே. இது ஒன்றும் தங்கம் இல்லக்கா, சும்மா கவரிங் தான். ஓ, கவரிங்ல இவ்வளவு டிசைனா இருக்கா? ஆமாக்கா.